பேட்டரி கணு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்படி தான் பாருங்கள். எடுத்து ஹீட் பண்ணி இதை ஹீட் பண்ணலாம் பாருங்க. ஹீட் பண்ணோன்னே தண்ணி மாதிரி வரும். அதை அப்படியே எடுத்து மேலே ஒரு தொண்டு செட் பண்ணி வச்சிருக்குது. ஈஸி தான், அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. பாருங்க, ரைட் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து அப்படியே மேலே விட்டு போட்டு கொஞ்சம் ஆற விட்டால் சரி, ஆறிடும். அது அப்படியே இருந்து ஆறும். கலட்டும் போது தான் கொஞ்சம் சரியான இது இல்லாட்டி கலராது. தான் ஊற்றி கொண்டு இருக்கிற பாப்போம். ஊற்றி போட்டு கொஞ்சம் ஆற விடணும். அப்படியே இருந்து ஆறணும். ஹீட்டாக இருந்தால் திரும்ப உடஞ்சிடும். சரி, ஆறிட்டு இப்போ ஆனால் வருதில்லை, வழியை பாருங்கள், வருதில்லை. இப்போ கொஞ்சம் என்னோட டைட் ஆகிட்டது. சரியான ரவுண்டு இல்லை. அது வச்சிருக்க அவர் வச்சு காய்ச்சி வந்து சரியான ரவுண்டு இல்லாதால வெளியே வருதில்லை. போட்டாச்சு. கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டு என்னடா அது அந்த மாதிரி கிடையாது, சும்மா வரும். அது ஆனால் ரவுண்டு இல்லாதால அது ஒரு இடத்த பிடிக்கிறதால வருதில்லை. கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டு எடுத்தோடனே மேலே வந்துடும். பாருங்கள், வந்துடும். கொஞ்சம் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி முடிய ஓகே வந்து அவ்வளோ பாருங்க. இப்போ அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பெரிய எல்லாம் கிடையாது, சின்ன வேலை தான். உடஞ்சிட்டு 2 ஓடு கடைக்கெல்லாம் கொண்டு வருவோம். இப்போ நம்மள்ட்ட அடிக்க வேண்டிய சாமான் நம்மளே எல்லாம் ரெடி பண்ணி இல்லாதவங்க கடைக்கு தான் போகணும். இல்லை அப்படி இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு தொண்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சும்மா நம்ம ஹீட் பண்ணலாம். நமக்கு ஏதாவது விறகு வச்சுனாலும் கீழே ஹீட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஒரு அச்சு ரெடி பண்ணி எடுத்தால் மட்டும் மதி. பாருங்க, அவ்வளோ சூப்பராக வந்தீங்கன்னு பாருங்க. 2 பீஸும் போய் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லை. கிரிசெல்லாம் வச்சு டைட் பண்ணும்போது பிரச்சனை வராது. ஆனால் கிரிசெல்லாம் இல்லாமல் அப்படியே கடந்துட்டேன்டா அப்படியே போயிடும். ரெடியாகி பாருங்கள், ஒரு பீஸ் ரெடியாகி. இப்போ அடுத்தது ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்மளோட கூட்டாளி தான் சூடான் நாட்டுக்கார மனுஷன், நம்மளோட ஃப்ரெண்டு. அடுத்தது ரெடி ஆகி வரேங்க. இது ஈஸியாக வந்துடும். என்னடா இதை கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. Mia mia? Mia filmi.